தன் மகன் வீர மரணம் அடைத்தான் என கண்ட தாயின் உவகையும் சோகமும் ஒரு சேரக் காட்டும் சிறந்த காட்சியை காக்கை பாடினியார் நச்சல்லையார் புறநானூற்று பாடல் ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். இமயத்தில் விற்கொடி பொழித்த சேர் பேரரசர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கு வேளாவி பதுமன் தேவி என்ற மக்கள் இருவருள் முன்னவன் கழங்காய்க்கண்ணி நார்முடிச் சேரனும் பின்னவன் ஆடு கோட்பாட்டு சேரலாதனும் ஆவர். இந்த ஆடு கோட்பாட்டு சேரலாதன் நார்முடிச் சேரலுக்கும் செங்குட்டுவனுக்கும் இளையவனாதலின் செங்குட்டுவர்க்கு பின் சேரநாட்டு அரசு கட்டில் ஏறினான். ஆடு கோட்பாட்டு சேரலாதன் அரசு கட்டிலேறியதும் சேர நாட்டின் வடபகுதியில் வாழ்ந்த சதகன்னர் வானவாற்றையும் வானமலையையும் வரம்பறுத்து தம்மை வானவரம்பர் என சேரர்கள் குறிக்கொள்வது பற்றி அழுக்காறு கொண்டு அதற்கு தெற்கிலும் தமது எல்லையை பரப்ப முயன்றனர். அவரது வானவாசி நாட்டுக்கு தெற்கில் சேர நாட்டின் வடபகுதியாக இருந்த கொன்கான நாட்டை ஆண்டு வந்த நன்னன் உதியன் என்பான் சேரர்களுக்கு கீழ் குழுநில தலைவனாய் இருந்து வந்தமையும் அது குட நாட்டை சேர்ந்த பகுதியாகினும் தனியாக வைத்து பேசப்பட்டு வந்தது. அதன் தென் பகுதியை குடநாடு என பெயர் வழங்கிற்று. நார்முடி சேரலால் கொங்கு நாட்டில் நன்னன் வழி எழுந்து போகவே அவன் வழி வந்தோர் சதகன்னர்களுக்கு அஞ்சி அவர் வழி நிற்கலாயினர். இருதிரத்தாரும் தம்மிற்கூடி குடநாட்டுக்குள் புகுந்து குறும்பு செய்தனர். அச்செய்தி யாடுகோட்பாட்டு சேரலாதனுக்கு தெரிந்தது. அவன் சதகன்னர் முதலிய வடவரத குறும்பு பொதுவாக தமிழகத்தின் தனி மாண்புக்கு ஊறு செய்யும் என உணர்ந்து பாண்டி வேந்தர்க்கும் சோழ வேந்தர்க்கும் வேளிர்களுக்கும் அறிவிப்பு விடுத்தான். தமிழ் வேந்தர் பலரும் கருத்தொருமித்து படைத்துணை புரிந்தனர். தமிழ் பெரும்படை திரண்டு குடபுலம் நோக்கி சென்றது. அப்படைக்கு மேலும் வலிமை சேர்க்க வீட்டிற்கு ஒரு ஆண் மகன் வேலேந்த வேண்டும் என்று தன் வீட்டில் இருக்கும் ஒரே சிறுவனை குடுமியல் எண்ணெய் பெய்து கையில் வேலை கொடுத்து மரப்போர் புரிய பணித்தாள் ஒரு முதிய தாய். அந்த தாயின் கணவனோ முன்பு ஒரு காலத்தில் நடந்த போரில் பகைவரின் கழுற்றை கொன்று வீரமரணம் எய்தினன். மாலையில் தன் சிறுவன் வீட்டு திரும்புவானோ அல்லது வீரமரணம் அடைவானோ என்று வழியிலேயே கவலையுடன்புடன் காத்திருந்தாள் அந்த தாய். அப்போது உன் சிறுவன் போரினே புறங்கொடுத்து ஓடினான் என்று சிலர் வந்து கூற தாய் மனக்கொதி பறைந்தாள். அவன் புறங்கொடுத்தானாயும் அவனுக்கு பாலூட்டி வளர்த்த என் மார்பையே அறுத்து எழிவேன் என்று வஞ்சினங்கூறி போர்க்களம் சென்றாள். கையில் வாளும் கொண்டவளாக பிணக்குவியலை தேடினாள். சிதைந்து வேறாகி வீழ்ந்து கிடந்த அவள் மகனின் உடலை கண்டாள். அப்போது அவள் கொண்ட மகிழ்வு அவனை அவள் பெற்ற பொழுது கொண்ட மகிழ்வினும் பெரிதாயிருந்தது என அந்த தாயின் உவகையும் சோகமும் ஒரு சேர காட்டும் நச்சள்ளையாரின் சிறந்த பாடல் வரிகள் இதோ. மண்டு அமர்க்கு உடைந்தனாயின் உண்டு என் முளை அறுத்திடுவேன் யான் என சினையிக் கொண்ட வாளொரு படுப்பினம் பெயரா செங்கலம் துளவுவோள் சிதைந்துவேராக்கிய படுமகன் கிடக்கை காணோயே ஈன்ற ஞான்றினும் பெரிது உவந்தனளே. இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வரலாற்று குறிப்புகளை கேட்டறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றிகள்.